ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தமிழக அரசு சீராய்வு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. மேலும் மத்திய அரசிடம் ஆலோசனை கேட்கலாமே தவிர அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தமிழக அரசு கூறியிருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். நிரஞ்சன், தமிழக அரசு தாக்கல் செஞ்சிருக்க இந்த சீராய்வு மனுவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வணக்கம் வேதவள்ளி. இந்த 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வானது ஏற்கனவே இந்த ராஜீவ்காந்தி கொலையாளிகள் வழக்கில் ஒரு முக்கியமான தீர்ப்பினை வழங்கியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அரசு, அதாவது இது சிபிஐ விசாரித்த வழக்கு என்பதன் காரணமாக மத்திய அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டிய அதிகபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. எனவே இது சம்பந்தப்பட்ட எந்த முடிவினை எடுக்கும் பொழுதும் மத்திய அரசின் அதிகாரத்தை பயன்படுத்தி மத்திய அரசிடம் அவர்கள் அனுமதி பெற வேண்டும் என்று கூறி உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். இந்நிலையில் இன்றைய தினம் அந்த ஒரு குறிப்பிட்ட உத்தரவினை எதிர்த்துதான் இன்றைய தினம் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. தத்துல் தலைமையான அந்த 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு வழங்கிய அந்த முக்கியமான உத்தரவினை எதிர்த்து இன்றைய தினம் தமிழக அரசு சீராய்வு மனுவினை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இந்த சீராய்வு மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்னவென்றால், நாங்கள் அந்த சம்பந்தப்பட்ட அரசு, அதாவது மத்திய அரசிடம் நாங்கள் ஆலோசனை கேட்கலாம் தவிர அவர்களிடம் அனுமதி பெற வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை என்று அதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இவை தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே தொடர்ந்து இந்த சாந்தன் முருகன், பேரறிவாளன் உள்ளிட்டோரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து நிலை வருகின்ற வேளையில் ஏற்கனவே தமிழக அரசு அவர்கள் சட்டமன்றத்தில் அவர்கள் வெளியிட்டிருந்த அந்த தீர்மானத்திற்கும் ஏற்கனவே நீதிமன்றம் தடை விதித்திருந்த நிலையில் தான் தற்பொழுது மீண்டும் இந்த உச்ச நீதிமன்றத்தின் கதவுகளையே தற்பொழுது தமிழக அரசு மீண்டும் தட்டி இருக்கின்றது. வேதவள்ளி.